நான் ஒரே ஒரு சாட்சி மட்டும் சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பாருங்கள், வேலூர்னு ஒரு ஏரியா இருக்குது தெரியுமா? வேலூர்னு ஒரு ஊர் இருக்குது. என்னோட ஊழியத்தின் ஆரம்பத்தில் எனக்கு வேலூர் எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்போ எனக்கு கூட ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பிரதர் வாங்க ஒருத்தங்களுக்காக ஜெபிக்கணும், வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், சரிக்கா போகலாம் அப்படின்னு சொன்னேன். என்னக்கா பிரச்சனை அவங்களுக்கும் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க திடீர்னு சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்க. வேறு யாரும் என்னோட தங்கச்சி தான் சூசைட் அட்டன் பண்ணிட்டா, முழுசாக எரிஞ்சிட்டா, ஃபுல்லாக பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்கிட்டா, பயங்கரமாக எரிஞ்சு போச்சு. டாக்டரு பாசிபிளே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 98% ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஒரு 2% தான் கொஞ்சம் அப்படியே உடம்பு அப்படியே இருக்குது. மற்றபடி வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சாமி என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னாங்க. அப்படியாக்கா, சரி வாங்க போகலாம் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ நாங்கள் கிளம்பி போகிறோம், ட்ரெயினில் உட்காந்து போகிறோம். போய் முடிச்சதுக்கப்புறம் அங்கே போகிறேன், அந்த ஹாஸ்பிட்டல் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போகும்போது என்ன கேட்குறாங்க, நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். கையில் ஒரு பைபிள் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க, அவங்கள வேறு மாதிரி நாங்கள் ரெடி பண்ணுறோன்னு சொல்லி அந்த ஐசியூக்குள்ளே கூப்பிட்டு போகும்போது என்னை ஃபுல்லாக என்ன ஒரு டாக்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. என்னையும் ஃபுல்லாக ஒரு ஒயிட் கலரில் ஃபுல் ட்ரெஸ்ஸை போட்டு, என் செருப்புக்கு மேலே ஒரு மாதிரி கவரெல்லாம் போட்டு பயங்கரமாக ஒரு செட்டப் பண்ணி என்னை உள்ளே கொண்டு போனாங்க. அப்போ நான் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ரூம்குள்ளே போகிறேன். ஒரே ஸ்மெல். ஏன்னா எரிஞ்சு போனவங்க பல பேர் அந்த இடத்துல இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போதே பயமாக இருந்துச்சு. இப்படிலாம் இருக்குது அந்த உலகத்துலன்னு அப்போ தான் நான் பார்த்தேன். நம்ம எதுவும் நினைக்கிறோம், நம்ம நியூஸில் பார்க்குறது இல்லை, நியூஸில் கூட பார்த்தா கூட 1-2 தான் பார்க்குறோம். ஆனால் அன்றைக்கி அங்கே போய் பார்க்குறேன், அப்படியே லைனாக படுக்க வச்சுருந்தாங்க. ஆமாம், நான் போனது ஒரு சிஎம்சி ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க, ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான். பல லட்சங்கள் செலவாகும் அங்கே போய் பார்க்கணுன்னா. ஆமாம், அந்த இடத்துல அப்படிப்பட்ட இடத்துல வச்சுருந்தாங்க. இந்த பொண்ணை ஒரு தனியாக ஒரு ரூமில் வச்சுருந்தாங்க. அப்போ இந்த தூண் இருக்குல்ல, இந்த பில்லர் அந்த வச்சுருக்கிறாங்கல்ல, அங்கே தான் அந்த பொண்ணு இருக்கிறான்னா நான் இங்கே நிற்கிறேன். சொல்லிட்டாங்க, நீங்கள் கிட்டே போகக்கூடாது, உங்கள் மேலே இருக்க சில இதெல்லாம் இன்ஃபெக்ட் ஆகிடும். நான் சொன்னேன், இப்படி கவுன் மாதிரி போட்டிருக்கேன், இதுக்கப்புறமா இன்ஃபெக்ட் ஆகுமான்னு. கண்டிப்பாக ஆகும், டெஃபினட்டாக ஆகும். இதுக்கு ஒரு சேஃப்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஸ்டன்ஸில் இருங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே டிஸ்டன்ஸ்லேயே இருந்தேன். அப்போ அந்த பொண்ணுடைய பேர் சொல்லி நான் கூப்பிட்டேன். அப்போ ரெஸ்பாண்ட் பண்ணா. அவளால் என்னை பார்க்க முடியல, அவளுக்கு கண்ணெலாம் மங்கிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி இந்த ஒன்றுமே இல்லை அவளுக்கு. நான் பார்க்கும்போது அவளுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப இப்படி தான் பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக எரிஞ்சிருக்கிறேன். எனக்கே ரிசல்ட் தெரிஞ்சிச்சு அவள் என்ன ஆக போகிறான்ட்டு. டாக்டர்லாம் சொல்ல தேவையில்லை. அல்லேலூயா. சில நேரங்களில் சில காரியத்தை பார்த்து நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். இது என்ன பண்ண, நமக்கு இது நடக்கவே நடக்காது. அது மாதிரி எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் எனக்குள்ள ஒரு விசுவாசம், இல்லை கர்த்தர் அற்புதத்தை செய்வார் சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிவிட்டு நான் சொன்னேன், உனக்கு அந்த அக்கா ஏதாவது சொல்லிக் கொடுத்தாங்களா கேட்டேன். ஆமாம், எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னு கேட்டேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்கள், எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிக் கொடுத்தாங்கண்ணே அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், இப்போ அந்த இயேசுவின் ரத்தம் ஜெயத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டுக்க, இதுக்கப்புறம் வாயை திறந்து இயேசுன்னு மட்டும் சொல்லு, வேறு எதுவுமே சொல்லாத அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? இயேசுன்னு மட்டும் சொல்லு, வேற எதையுமே சொல்லாத, வேற இயேசு ரத்தம் ஜெயமே வேண்டாம், இயேசுன்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இரு. ஏன்னா அது நல்லாவே தெரியுது, இன்னும் மேபி கொஞ்ச நேரம் தான். அல்லேலூயா, இன்னும் கொஞ்ச நேரம் தான். அப்போ நான் சொன்னேன், இயேசுன்னு மட்டும் சொல்லு, வேற எதுவும் சொல்லாத சொல்லிட்டு வெளியே வந்தேன். அந்த ஃபேமிலி எல்லாம் என்னை ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போனாங்க. அவங்க ஒரு பெரிய லாபி இருந்துச்சு. அந்த லாபியில் எல்லாம் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். பாருங்க, அந்த லாபினா ஒரு லாட்ஜ் மாதிரி வச்சுக்கோங்க, லாட்ஜ், அதோடைய ரிசப்ஷன் இருந்துச்சு. அங்கே தான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஜெபிக்க என்ன நடக்குதுன்னா, பிசாசெல்லாம் பிடிச்சி ஆட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகிட்டு, நான் என்னடா இது லாபிக்குள்ளே இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரிசப்ஷன்ஸ்லாம் எழுந்து பார்க்குறான். ஐயா என்ன நடக்குதுங்க அப்படின்றான். என் கூட நான் ஒரு டீமாக போயிருந்தேன். அப்புறம் அவங்கெல்லாம் போய் பேசி அப்புறம் இங்கெல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் பயங்கரமான காரியத்தை, பயங்கர வெளிப்பாடுகளை எங்கள் நாட்களில் கர்த்தர் கொடுத்தாரு. ஏன் இப்படி நடந்துச்சு, எதனால் இப்படி ஆச்சு, கர்த்தர் கொடுத்தாரு. டக்குன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது என் வாயிலிருந்து என்ன மீறி ஒரு வார்த்தை வருது, உங்கள் பொண்ணு ஜீவனோட வருவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், என்னை மீறி அந்த வார்த்தையை வாயிலிருந்து வந்துடுச்சு. அப்போது அந்த பொண்ணுடைய தகப்பனார் ஒரு பெரிய ஒரு பண்ணையார், திருப்பத்தூரில் ஒரு பெரிய ஒரு கிராமத்துடைய ஊர் தலைவர் அவர் தான். அவர் கேட்டுதான் எல்லாத்தையும் பண்ணாங்க. ஒரு பெரிய பணக்காரர் அவர். அப்போ நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன், தைரியமாக இப்படி சொல்லிட்டோமே, கர்த்தர் செய்வாரா? நிச்சயமாக கர்த்தர் செய்வார். இப்போ எனக்குள்ள விசுவாசம் கூட என் கூட சில பேர் வந்தானுங்க பாருங்க, அவனெல்லாம் கேட்குறாங்க, என்னன்னா தைரியமாக சொல்லிட்டீங்க, பாசிபிளே இல்லைன்றீங்க, எப்படி? இல்லைடா, கர்த்தர் செய்வார். அப்போ ஐயா என்ன கேட்குறாரு, ஐயா எல்லாம் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வந்தீங்க, பேசிங்க, ஜெபிச்சிங்க, எல்லாம் ஓகே, சந்தோஷம், கரெக்டாக சொன்னீங்க, எல்லாமே எந்த மாற்றமும் இல்லை, உண்மையாகவே என் பொண்ணு வந்துடுவாளான்னு கேட்டார். சரி, 100% உங்கள் பொண்ணு வந்துடும், சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். ட்ரெயின் ஏறி நான் கிளம்பி சென்னை ரீச் ஆகிறேன். ரீச் ஆகி எல்லாம் அவங்க வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போன உடனே ஃபோன் கால் வருது, அவள் இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஒரு பெரிய சண்டாங்க, பெரிய ரகலம் நடக்குது. என்னை கூட்டிகிட்டு போன அக்காவை போட்டு அடித்து தோலை உரிச்சிட்டாங்க. செம்ம அடி, ஏசுன்னு சொல்லி என்ன ஏமாத்துறீங்களான்னு சொல்லி சரியான அடி. அந்த அக்கா எனக்கு ஃபோன் பண்ணி ஒரே அழுக, சாம் இது மாதிரி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப அழுக. அப்புறம் சொன்ன, அக்கா ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் இன்னும் அற்புதம் செய்வார். என்ன எப்படி தான் சாமி, உனக்கு புரியுதா புரியலையா? அவள் செத்துட்டா,
அவளை நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். அவளை ஃப்ரீசரில் வச்சிருக்கிறாங்க. நான் சொன்னாக்கா எதில் வேணால் வச்சுட்டு போங்கக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் இன்னும் அற்புதம் செய்வார். ஆமென். தெரிஞ்சோ தெரியாமல் என் வாயை திறந்து நான் திடீர்னு என்ன பண்ணிட்டேன், அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன். ஆனால் அது நானாக சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் இல்லை, ஆண்டவர் வந்து இறங்கி சொன்ன மாதிரி இருந்துச்சு. நிச்சயமாக அவன் மறிக்கலாம் மாட்டா, இது ஏதோ கர்த்தர் பெரிய சாட்சியை அவரை மாற்ற போகிறாரு, பொறுமையாக இருங்க காண. சாம், நீ ஏதோ சொல்கிற, எனக்கு ஒன்றும் அடி வாங்கினது நான். அடி வாங்கினது யாரு? உதரெல்லாம் கிழிச்சு ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கு. நீ ஈஸியாக அதை சொல்லிட்டா, என் இடத்துல இருந்து பாரு சாம், கர்த்தர் அற்புதத்தை நிச்சயமாக செய்வாருக்கா அப்படின்னு. அவங்க இவன் பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு நினச்சி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. பாருங்க, நான் எதுவும் பொய்யெல்லாம் சொல்ல, நிஜமாக நடந்த ஒரு சம்பவம் தான். உடனே முடிஞ்சிடுச்சு. உடனே விடிய காலில் நான் மறுபடியும் ஃபோன் அடிக்கிறேன். ஒரு 2:30-3 மணிக்கு எனக்கு தூக்கமே வரல, உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். உடனே நான் ஃபோன் அடித்து கேட்டேன், அக்கா என்னக்கா எல்லாரும் வராங்க, எப்படி? அப்படியே இருக்குது சாம், எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, சொந்தக்காரங்களாம் வந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு ஒருத்தர வராங்க, எப்போ எடுக்கலான்னு இருக்காங்க, மறுநாள் சாயங்காலம் தான் எடுக்க போகிறாங்க. அப்படியாக்கா, சரி ஓகே. ஏன் சாமி என்ன, ஏன் இப்போ திடீர்னு ஃபோன் பண்ணாங்க? இல்லைக்கா திடீர்னு ஏஞ்சிட்டு ஆளோடு கேட்குறேன், எப்போ நான் ஃபோனை வச்சுறேன்னு வச்சுட்டாங்க. பாருங்க, ஊழியத்துடைய ஆரம்ப காலம். நான் அப்போ ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது. இப்போ இருக்கிற இந்த ஊழியத்தை அனுபவம் கூட அப்போ கிடையாது. வசனம் கூட எனக்கு ஏவும் தெரியாது, பியும் தெரியாது. அப்படி இருந்தேன் நான். ஆனால் எனக்குள்ள ஒரு விசுவாசம் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. சும்மா நம்ம வாயிலிருந்து வார்த்தை வரலையே, கர்த்தர் சொன்னார்னா அப்போ என்ன பண்ணுவார்? நிச்சயமாக கர்த்தர் ஆண்டு சொன்னார், வார்த்தை ஒன்றும் வெறுமை என்ன பண்ணாதான். அப்போ கர்த்தர் ஒரு வார்த்தை அனுப்பி இருக்கிறார்ல, நம்ம தைரியமாக இருப்போம்னு சொன்னால் ரொம்ப தைரியமாக இருந்தேன். காலையில் ஆக அந்த தைரியம் லைட்டாக கொஞ்சம் குறைஞ்சிச்சு எனக்கு. ஏன்னா 4:30 என்ன பண்ண போகிறாங்க, அவளை எடுக்க போகிறாங்க. ஸோ தைரியம் எனக்கு கொஞ்சம் குறையுது. கொஞ்ச நேரம் கழித்து காலையில் ஆகிடுச்சு. நான் அப்புறம் என்ன பண்ணேன், வீட்டிலேருந்து ஜெபிச்சா கர்த்தர் கேட்க மாட்டாரு. என்ன பண்ணோம், என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு, ஒரு பையன் வீட்டுக்கு போனேன்னா அவன் வீட்டுக்கு போனேன். அங்கே போயிட்டு ஃபுல்லாக ஜெபம் பண்ணுறேன். அவனும் கொஞ்ச நேரம் இருந்தான். அப்புறம் நானும் அவனை சேர்ந்து ஜெபிச்சோம். இப்படியே போய்கிட்டே இருக்குது. கரெக்டாக ஒரு 1:30 மணி ஆச்சு. மறுபடியும் ஃபோன் அடிச்சு கேட்டாக்கா என்னக்கா நிலவரம்? அவ்வளோதான், எல்லாம் பாடலாம் கட்டியாச்சு. அடுத்து என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். 4:30 மணிக்கெலாம் ஃப்ரீசர் பாக்ஸ் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. அடுத்து கடற்கடன்னு எல்லாத்தையும் முடிச்சிடுவாங்க, அவ்வளோதான் அப்படின்னாங்க. அப்படியாக்கா, எங்கக்கா என்ன பண்ண போகிறாங்கன்னா வீட்டுக்கு பின்னாடியே அடக்கம் பண்ண போகிறாங்க. இப்படி எல்லாத்தையும் பேசுகிறாங்க. அப்போ நான் சொன்னேன், அக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டம், அந்த குழியை நீங்கள் என்ன பண்ணீங்க, தேவையில்லாமல் தோண்டிட்டீங்க. எப்போ நான் ஃபோனை வச்சுறேன்னு வச்சுட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் பேசவே இல்லை. கரெக்டாக ஒரு 4:30 இருக்கும். 4:30க்கு ஃபோன் பண்ணாங்க. 4:30க்கு ஃபோன் பண்ணி அந்த அக்கா கடைசி என்ற சொன்ன ஒரு காரியம், சாம் நான் தான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ரீசர் பாக்ஸை ஆஃப் பண்ண போகிறேன், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு சாம். நல்ல வேளை நீ வரல, நீ வந்திருந்தனா என்ன ஆயிருக்குன்னே தெரியாது, உன்னை அடித்து உரிச்சிருப்பாங்க, பெரிய விஷயம், பெரிய கலவரமே ஆயிருக்கும். ஆனால் பரவாயில்ல, கர்த்தர் ஏதோ திட்டம் வச்சிருக்காரு சாம். அதனால் நீ போய் ரெஸ்ட் எடு, நீ போய் என்ன பண்ணு, ரெஸ்ட் எடு, நீ ஜெபத்தில் ஸ்டாப் பண்ணி நீ போய் ரெஸ்ட் எடு. நான் சொன்னேன், இல்லைக்கா நான் ஜெபிக்கிறேன் இப்பயும். எப்பா முடிஞ்சிச்சுப்பா, அவ்வளோதான், இப்போ எடுத்துகிட்டு போக போகிறோம், அடக்கம் பண்ண போகிறோம், அவ்வளோதான், நான் ஜெபிக்கிறேன், அமைதியாக மட்டும் இருங்கன்னு. கரெக்டாக 4:30க்கு அவங்க போய் இந்த சுவிட்சில் கை வைக்கலான்னு போகிறாங்க. டமால்னு ஒரு சத்தம். நான் லைனில் தான் இருக்கிறேன். அப்போது நான் லைன்லேயே இருக்கிறேன். அந்த சத்தம் எனக்கு உங்கள் ஃபோனில் நல்ல சத்தம் கேட்குது. கேட்டவுடனே சுற்றி இருக்கவங்களாம் கத்துறாங்க, பயங்கரமாக அலறாங்க, பயங்கரமான சத்தம், பயங்கரமான ஆக்ரோஷமான சத்தம். இந்த அக்கா அந்த சத்தத்தில் பயந்து ஃபோனை கீழே போட்டு உடச்சிருச்சு. நான் திருப்பி மறுபடியும் கூப்பிட்டுட்டே இருக்கிறேன். சுவிட்ச் ஆஃப் எனக்கு அடி வயிறுலாம் கலக்குது, செம்மடி வாங்குது போல அக்கா. இப்பாங்க கொஞ்சமாக அந்த எலும்பு என்ன பண்ணுறாங்க, எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க போல. உண்மையான அப்படி தான் நினச்சிட்டேன். எனக்கு வந்த பயம் இருக்குது, எப்படியாவது கிளம்பி போகலான்னு பார்த்தா அந்த ஊரும் தெரியாது, அந்த ஊர் அட்ரஸும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ரொம்ப ரொம்ப கலக்கமாயிடுச்சு எனக்கு. ஐயோ என்ன, என் கூட இருக்கிற பசங்கள்லாம் சொல்கிறேன், ஐயோ என்னன்னு தெரியல, நம்மளால இந்த அக்கா அடி வாங்குது, ஆனால் எனக்கு நான் சும்மா சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு நான் அங்கே அந்த பசங்கிட்ட ஆர்கியூ பண்ணுறேன். இல்லை, கர்த்தர் என்ற தெளிவாக பேசினாரு, அப்போ எப்படி கர்த்தர் கை விடுவார் அப்படின்னு பேசினது. கரெக்டாக ஒரு 5 மணிக்குள்ளே அதுக்குள்ளே தான் இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு 5-10 நிமிஷம் தான் இருக்கும் 5 மணி ஆகுறது. அதுலேயும் கரெக்டாக அந்த அக்கா கால் பண்ணாங்க. அக்கா என்னக்கா ஆச்சு, என்னக்கா இவ்வளோ நேரம், ஏக்கா ஃபோன் எடுக்கல, என்ன ஆச்சுக்கா, ஏன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, அடிச்சிட்டாங்களாக்கா, ரொம்ப சாரிக்கா அப்படின்னு நான் அழுகிறேன். இப்போ சாரிக்கா, என்னால் தான் நீங்கள் ரொம்ப அடி வாங்கிட்டீங்க, சாரிக்கா அப்படின்றேன். சாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு வார்த்தை அந்த பொண்ணுடைய பேரை சொல்லி சொன்னாங்க. அப்போ உயிரோடு வந்துட்டா அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் உன்னை என்னமோ நினச்சேன், இப்போ உயிரோட வந்துட்டா அப்படின்னாங்க. ஏங்கா என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நீ லைனில் இருந்துகிட்டே இருந்த, நான் கரெக்டாக சுவிட்ச் ஆஃப் எல்லாம் பண்ணேன், டம்முன்னு ஒரு சத்தம் வந்துச்சு. நான் நினச்சேன் நம்ம ஏதோ கை வைக்க போகிற நேரத்தில் அங்கே ஏதோ பாக்ஸ் அதை வெடிச்சிருச்சுன்னு நினச்சேன். பார்த்தா செத்து போனாவ எழுந்து டபால்னு அந்த இடத்துல அடிச்சுட்டு கிடந்தா. அவள் தலை அந்த கண்ணாடியில் பட்டு சரியான ஒரு சத்தம். சுற்றி இருக்கவன் எல்லாம் தெரிச்சுக்கிட்டு ஓடிட்டான், பேய் வந்துடுச்சுட்டு. அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த பொண்ணுடைய தகப்பனார் வேகமாக போய் அந்த கிளிப்பெல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த கண்ணாடி எடுத்தாராம். எடுத்த உடனே இவருக்கு ஒரு பயங்கரமான ஷாக். என்ன தெரியுமா, அவள் வாயிலேருந்து ஒரு சத்தம் வந்துகிட்டே இருந்துச்சான். என்னமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமென். ஒரே ஒரு வார்த்தை தான் வந்துட்டே இருந்துச்சான், இயேசு இயேசு
இயேசு, இயேசு, இயேசு. பாருங்க, அந்த கிராமத்தையே கர்த்தர், அன்னைக்கு அந்த கிராமத்தில் அத்தனை பேர் அங்க இருந்தாங்க. ஆமென். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்தார். பாருங்க, அப்ப நான் ஒரு சாதாரண ஒரு ஆளு, ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன், ஊழியத்துடைய ஆரம்பத்தில் தான் இருக்கிறேன். ஆனா என்னுடைய ஒரு சாதாரண விசுவாசம் நேரம் ஆக 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 எனக்குள்ள அந்த விசுவாசமும் குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் ரொம்ப ஃபீல் பண்றேன், ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்றேன். சே, எனக்காக அந்த அக்கா நம்ம நாங்கள் அடி வாங்கிட்டாங்களே நான் சொன்ன வார்த்தையினால. ஆனா எனக்குள்ள வருது, இல்ல இல்ல, ஆண்டவர் தான் அந்த வார்த்தையை சொன்னாரு. எனக்குள்ள அப்படி ஒரு, ஆனா பாருங்க, வாக்கு உரைத்தவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னவர், அவரை செய்து முடிக்காம என்ன பண்ண மாட்டார், திரும்பவே அவர் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வெறுமையா திரும்பாதுன்னு சொன்னது போல. ஆமென். அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டார். நான் இன்னைக்கு அதை நான் நினைச்சு பார்க்குறேன். இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆமென். அந்த ஒரு என்கவுண்டர், அந்த ஒரு காரியம் என்னோட என்டையர் லைஃபையே மாற்றி போட்டுச்சு. ஆமென். எங்கெங்கேயோ யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இவங்க ஜெபிச்சாங்க செத்தவங்க எழுப்பிட்டாங்க, இவங்க ஜெபிச்சாங்க. அது நமக்கு நடக்கும்போது எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஆமென். பாருங்க, நான் ஜெபித்தனால் நடந்துச்சுன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னோட ஜெபம் இப்போ எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியும். நான் எவ்வளோ வீக்கான ஆளுன்னு எனக்கு தெரியும். நான் எவ்வளோ பலவீனமானவன் எனக்கு தெரியும். ஆனால் இந்த பலவீனமானவன் ஜெபித்த ஜபத்தையே கர்த்தர் கேட்டார்னா, இந்த ராத்திரி வேளையில வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிற ஆமென் உங்களுடைய ஜபத்தை அவர் கேட்காம எப்படி இருப்பார் நினைக்கிறீங்க? ஆமென். ஒரு விளையாட்டுத்தனமா இருந்த ஒரு சின்ன பையனுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டு அவன் ரொம்ப கொளுத்திக்கிட்டு அவன் செத்துட்டான். அவ்வளோதான், அவன் சாப்டரே க்ளோஸ். ஒரு ராத்திரியிலிருந்து பகல் மறுநாள் வரைக்கும் ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவளையே கர்த்தர் உயிரோடு கூட எழுப்புவார் அப்படின்னு சொன்னா, நம்ம அவ்வளோ மோசமான சிச்சுவேஷன்லாம் இல்லை சார். இன்னைக்கு நீங்கள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்திருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் பதில் தருகிறவராக இருக்க போகிறாரு. ஆமாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜபத்தை கர்த்தர் ஆமென் திருமண தடையை இன்னைக்கு உடைப்பார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். கர்த்தர் இன்னைக்கு சிலதை மாற்ற தான் வந்திருக்கிறார்.